الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وربك وكبر صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صلى لله 40 يوما في جماعة يدرك التكبير الأولى كتبت له براءة من النار وبراءة من النفاق أو كما قال عليه الصلاة والسلام صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் காத்தமுன் நபியி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு உன்னதமான ஒரு தொழுகையை நமக்கு கடமையாக்கியிருக்கின்றான். அந்த தொழுகையை தொழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மில் பலருக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். தொழுவது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடை. இறைவனை வணங்குவதற்கு அல்லாஹு தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கியிருக்கின்றான் என்றால் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், வரப்பக வகப்பிர். சூரத்துல் முத்தத்திரில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, உங்களுடைய ரப்பினுடைய அந்த பெருமையை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், பெருமை பாராட்டி கூறுங்கள். அன்றாட நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக அல்லாஹ்வினுடைய வார்த்தையை சொல்ல கேட்க நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஒன்று, பாங்கின் மூலமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பல தடவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்னொன்று, தொழுகையின் ஆரம்பத்திலிருந்து கடைசியின் முடிவு வரை நாம் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை இமாம் மூலமாக கேட்கின்றோம். அதே போன்று நாமும் தொழுகும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை சொல்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலாவை பெருமைப்படுத்துவது, அவனை புகழ்வது,
அவனுடைய தன்மையை நாம் மக்களிடத்தில் எடுத்து செல்வது, இதனால் இறைவனுடைய பொருத்தம், அவனுடைய நெருக்கம், அவனுடைய அந்த குர்பியத் என்பது நமக்கு கிடைக்க ஒரு காரணமாக அமையும். அன்பானவர்களே, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை அதைவிட உயர்ந்த வார்த்தை என்பது கிடையாது. அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அல்லாஹ் மிக உயர்ந்தவன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் விட இறைவன் உயர்ந்தவன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கத்தையும் விட இறைவனுடைய அரசாங்கம் மிக உயர்ந்தது. அல்லாஹ் உயர்ந்தவன். அன்பானவர்களே, சொல்வதற்கு மிக சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம், உள்ளடக்கம் என்பது ஆக உயர்ந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் மிகப்பெரியவன், ஆக பெரியவன். எல்லா இடங்களையும் விட அல்லாஹ்வினுடைய அந்த அந்தஸ்து உயர்ந்தது. எல்லா நேரங்களையும் விட அல்லாஹ் உயர்ந்தவன். எல்லா மனிதர்களையும் விட அல்லாஹ் உயர்ந்தவன். வானம், பூமி, அர்ஷ், குர்ஸ் எல்லா பொருட்களையும் விட அல்லாஹ் உயர்ந்தவன். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் தான் உயர்ந்தவன், மற்ற அனைத்தும் அவனை விட சிறியது. இந்த வார்த்தையில் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் உயர்ந்தவன், மற்ற அனைத்தும் அவனை விட சிறியது. அல்லாஹ் மிக சக்தி பெற்றவன், மற்ற அனைத்தும் அல்லாஹ்வினுடைய சக்திக்கு முன்று ஒன்றுமில்லாதது. அன்பானவர்களே, அல்லாஹ் எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரன். அவனுக்கு முன் எந்த ஒரு வஸ்துவும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர்களாக இல்லை. அல்லாஹ்வினுடைய ஆற்றல் தான் உயர்ந்தது. அன்பானவர்களே, இப்போ அதிகமாக நம்ம பாங்கில் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை கேட்கிறோம். அதே போன்று தொழுகையில், ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் நிற்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிதான் நாம் தொழுகையை ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ் அக்பர் என்றால் நாம் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் ஆஜராகின்றோம். நாம் அல்லாஹ்வினுடைய அந்த இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்கின்றோம் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் அக்பர் என்ற அந்த மந்திர சொல்லை நாம் சொல்லி ஆக வேண்டும். ஒருவர் தக்பீர் தஹ்ரீமா கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால்தான் அவருடைய தக்பீர் தஹ்ரீமா நிறைவேறும். சும்மா கையை உயர்த்தி கட்டிட்டாருன்னா அது தக்பீரை உண்டாயிராது. தொழுகையில் அவர் நுழைய முடியாது. தொழுகையில் ஒரு மனிதன் நுழைய வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்போ இந்த சிறிய வார்த்தை இருக்கின்றதே, இது மிகப்பெரிய அர்த்தத்திற்குள்ளானது, மிகப்பெரிய தாற்பயத்தை உள்ளது. சொல்லப்படுது, ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, ஃபக்கப்பர சின்தைனி வஇஷ்ரீன தக்பீரன். 4 ரக்காத்து ஃபர்லான தொழுகையை நம்ம தொழுகும் பொழுது 22 தடவை அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றோம். தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹ் அக்பர், ருக்குவுக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர், சஜிதாவுக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர், சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர். இப்படி ஒவ்வொரு ரக்காத்திலும், ஒவ்வொரு 4 ரக்காத்திலும் நாம் தொழுகும் பொழுது 22 தடவை அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வார்த்தையை உச்சரிக்கின்றோம். அன்பானவர்களே, அதிகமான உலமாக்கள் தொழுகையை அஃதலுல் இபாதத் என்று சொல்வதற்கு காரணம் அதில் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை அதிகமாக இருக்கின்றது. அதிகமான ஆலிம் பெருமக்கள் எல்லா இபாதத்தை விட சிறந்த இபாதத் என்பது தொழுகை. ஏன் அது தொழுகை அல்லாஹ்விடத்தில் சிறந்த இபாதத் என்றால், அந்த தொழுகையில் அல்லாஹ்வை பற்றி நாம் பேசப்படுகிறது, அவனை தக்பீர் சொல்லி உயர்த்தி புகழ்ந்து நாம் சொல்கின்றோம். அதனால் அந்த தொழுகை என்பது எல்லா இபாதத்தையும் விட அஃதலுல் இபாதத் என்று சொல்கின்றார்கள். சிறந்த இபாதத், சிறந்த ஒரு வணக்கம். அன்பானவர்களே, அல்லாஹ் அக்பர் என்று நான் தக்பீர் சொல்லி தொழுகையில் இமாமோடு சேர்ந்து அந்த தக்பீரை தஹ்ரீமா தொழுகின்றோமே, முதல் தக்பீர்
இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதோடு சேர்ந்து முக்ததியாக இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முதல் தக்பீரில் சேர்ந்து தொழுகக்கூடிய அந்த தொழுகைக்கு மிகப்பெரிய நன்மை என்பது இருக்கின்றது. தொழுகையில் ஒரு ரக்காத்து தவறி தொழுகக்கூடியவர்களை விட, தொழுகையில் ருக்கூவில் சேர்ந்து கொள்ளக்கூடியவர்களை விட, சஜிதாவில் முதல் ரக்காத்தில் சேர்ந்து கொள்ளக்கூடியவர்களை விட தக்பீரே ஊலா என்று சொல்லக்கூடிய தக்பீர் தஹ்ரீமாவோடு தொடர்படியாக தொழுகக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய நன்மையை தருகின்றான். அன்பானவர்களே, இப்போ தக்பீரே தஹ்ரீமாவை நிறைய பேர் பேணுதலோடு தொழுது வந்தார்கள். தக்பீர் தஹ்ரீமாவோடு நிறைய பேர் பேணுதலோடு தொழுது வந்தார்கள். இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ஷாஃபியாக்கள், ஹனஃபியாக்கள், இப்படி எல்லா இமாம்களும் தொழுகக்கூடிய தொழுகையில் தக்பீர் தஹ்ரீமாவை முக்கியத்துவத்தோடு தொழுது வந்தாங்க. என்ன காரணம்ங்க? அதனால பலவிதமான நன்மைகள் இருக்கின்றது. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தக்பீர் தஹ்ரீமாவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்கின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா. வஸாரிஉ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், வஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். வஸாரிஉ என்ற வார்த்தைக்கு முந்தி செல்வது, விரைந்து செல்வது, வேகமாக அதை நிறைவேற்றுவது என்ற அர்த்தம். இதற்கு இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் பலவிதமான கருத்துக்களை குறிப்பிடுகின்றார்கள். இந்த சாரிஉ என்ற வார்த்தைக்கு மக்ஃபிரத், நமக்கு அல்லாஹு தஆலா இதில் மக்ஃபிரத்தை தருகின்றான். நன்மையான காரியங்களை விரைந்து செய்தால் நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்குது. ஒன்று மக்ஃபிரத், இன்னொன்று சொர்க்கம். சொர்க்கம் கிடைக்கின்றது, மக்ஃபிரத்து கிடைக்கின்றது. இந்த இரண்டையும் பெற வேண்டும் என்றால் நாம் விரைந்து செய்ய வேண்டும். என்ன காரியத்தை செய்யணும், என்ன காரியத்தை நாம் விரைந்து செய்ய வேண்டும் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான விளக்கங்களை தருகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இஸ்லாத்தை நீங்கள் விரைவாக பின்பற்றுங்கள், இஸ்லாத்தில் விரைவாக நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அர்த்தத்தை தருகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, ஃபரலான தொழுகைகளை விரைவாக நிறைவேற்றுங்கள் என்று இதற்கு அர்த்தம் சொல்கின்றார்கள். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, தௌபாவை விரைவாக செய்யுங்கள், விரைவாக தௌபாவை நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, ஹிஜ்ரத்தை விரைவாக செய்யுங்கள். அன்பானவர்களே, லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஜிஹாது போன்ற காரியங்களை, மார்க்க போரில் நீங்கள் விரைவாக கலந்து கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு இமாம்களும், ஒவ்வொரு முஹத்திஸீன்களும், முஃபஸ்ஸிரீன்களும் ஒரு விளக்கத்தை கூறும் பொழுது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விளக்கம் சொல்கின்றார்கள். தக்பீரே ஊலாவை நீங்கள் விரைவாக தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்கின்றார்கள், தக்பீரே ஊலா என்றால் இமாம் தக்பீர் கட்டும் பொழுது சேர்ந்து தொழுகையில் ஒன்றாக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுவது தக்பீரே ஊலா. அந்த தொழுகையில் முக்கியத்துவத்தோடு விரைந்து நீங்கள் தொழுகையை இமாமோடு சேர்ந்து நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த ஆயத்தில் முதல்ல மக்ஃபிரத்தை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தக்பீரை தஹ்ரீமாவை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றி தொழுதால், தவறவிடாமல் ஒவ்வொரு தொழுகையிலும் முதல் தக்பீரை நீங்கள் தவறவிடாமல் தொடர்ந்து நீங்கள் தொழுது வந்தால் உங்களுக்கு மக்ஃபிரத்து கிடைத்துவிடும். மக்ஃபிரத்து கிடைச்சிட்டா என்னங்க, அடுத்து சொர்க்கம் தான். பாவ மன்னிப்பு இறைவனிடத்தில் கிடைத்து விட்டால் சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சொர்க்கத்தை பெறுவதற்கு முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு தேவை. அந்த பாவ மன்னிப்புக்கு நம்ம என்ன செய்யணும்?
தொழுகையை தவறாமல் தொழுவது ஒரு பக்கம், அந்த தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவது, தக்பீரே ஊலாவோடு தொழுவது, இப்படி தொழுவதினால் அல்லாஹ் தஆலா சில விதமான பரிசுகளை நமக்கு தருகின்றான். ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருகின்றது, நபி அவங்க சொன்னாங்க, புகாரி ஷரீஃப் போன்ற கிதாபுகளில் வருகின்றது, அன்பானவர்களே, மன் சல்லா லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக தொழுகின்றாரோ, அர்பஈன யௌமன் ஃபீ ஜமாஅத்தின், 40 நாள் ஜமாத்து தொழுகையோடு தன்னுடைய தொழுகையை, ஃபர்லான தொழுகையை யார் நிறைவேற்றுகின்றாரோ, யுதுக்கருல் தக்பீரல் ஊலா, முதல் தக்பீரோடு சேர்ந்து தொழுகையை யார் நிறைவேற்றுகின்றாரோ, தக்பீர் தஹ்ரீமாவோடு யார் 40 நாட்கள் தொடர்ந்து இமாம் ஜமாத்தோடு முதல் தக்பீரோடு யார் தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ, குதிபத் லஹு பராஅத்தானி, அல்லாஹு தஆலா அந்த அடியார்களுக்கு 2 விதமான பட்டோலையை தருகின்றான். அவர்களை 2 விதமான விஷயத்தில் இருந்து அல்லாஹு தஆலா நீக்குகின்றான். 2 விதமான விஷயங்கள். பராஅத்தும் மினன்னார், நரக வேதனையில் இருந்து அவர்களை விடுதலை தருகின்றான். விடுதலை கிடைக்கின்றது. 40 நாள் இமாம் ஜமாத்தோடு இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது சேர்ந்து அவரும் தக்பீர் தஹ்ரீமாவோடு ஐவேளை தொழுகையை தொடர்ந்து 40 நாள் தொழுது வந்தால் நரக வேதனையில் இருந்து விடுதலை. இன்னொன்று விஷயம் அன்பானவர்களே, பராஅத்தும் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தன்மையில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும். நயவஞ்சகத்தன்மையில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த 40 நாள் தொழுகையினுடைய பரக்கத்தினால் அவர் முனாஃபிகத் என்று சொல்லக்கூடிய அந்த நயவஞ்சகத்தில் இருந்து அவர்களை எடுத்து விடுகின்றான். அன்பானவர்களே, நயவஞ்சகத்தன்மை என்பது ஆக மோசமானது. இப்போ ஒருவர் மனிதன் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டாலே அவர் நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவார். இப்போ நரகத்திலிருந்து விடுதலை பெற்றா என்னங்க, அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை கிடைச்சிரும். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அந்த நயவஞ்சகத்தன்மை என்று சில காரியங்கள் இருக்கின்றது. அதை செய்யாமலும் அல்லாஹ் பாதுகாப்பான். நயவஞ்சகர்கள் முனாஃபிகீன்களுக்கு சில சிஃபத்துகள் இருக்குது, சில தன்மைகள் இருக்குது. அந்த தன்மைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, 40 நாள் தொடர்ந்து இமாம் ஜமாத்தோடு தக்பீர் ஊலாவோடு ஒரு மனிதர் தொழுதால் அவருக்கு நரக விடுதலை. இன்னொன்று, நயவஞ்சகத்தன்மையில் இருந்து அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாத்து விடுவான். ஏன் தெரியுமா? முனாஃபிகத் என்பது மிக மோசமான ஒரு தன்மை. காஃபிர்களை விட ஆக மோசமானவர்கள் முனாஃபிகீன்கள், துரோகிகள், நயவஞ்சகர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல ஆயத்துகளில் எச்சரிக்கை செய்திருக்கின்றான். இன்னல் முனாஃபிகீன, நிச்சயமாக முனாஃபிகீன்கள், யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஉஹும், அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வை நாம் ஏமாற்றி விடுவோம், மக்களையும் நாம் ஏமாற்றி விடுவோம் என்று. அன்பானவர்களே, அவர்கள் யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஉஹும் வ இதா காமு இலஸ் ஸலாத்தி, அவர்கள் தொழுதால் சோம்பேறித்தனத்தோடு தொழுவாங்க. வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, சோம்பேறித்தனத்தோடு தொழுவாங்க. முனாஃபிகீன்களுடைய தன்மையில் உள்ளது முதலாவது விஷயம் என்னங்க? தொழுக சோம்பேறித்தனமா இருக்கும். தொழுக ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாரதூரமான காரியமா இருக்கும். அடுத்து சொல்லப்படுகிறது, யுராஊனன் நாஸ, அவங்க தொழுதாலும் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவாங்க. வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாவை சிறிது தவிர மிக அதிகமாக அல்லாவை திக்ர் செய்ய மாட்டாங்க. மிக சிறிதளவு தான் அல்லாவை திக்ர் செய்வாங்க. அல்லாவை அதிகமாக திக்ர் செய்வது முனாஃபிக்குடைய தன்மை கிடையாது. யார் அதிகமாக திக்ர் செய்கின்றார்களோ அவர்களும் முனாஃபிகீன்களுடைய லிஸ்ட்ல சேர மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முனாஃபிகீன்கள் அல்லாவை அதிகமாக திக்ர் செய்ய மாட்டாங்க, மிக குறைவாக தான் திக்ர் செய்வாங்க. அப்ப முனாஃபிகீன்களுடைய தன்மையில சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒன்று, அல்லாஹ்வை ஏமாற்றுவான், மக்களையும் ஏமாற்றுவான்.
இரண்டாவது தொழுகையில சோம்பல்தனம், மூன்றாவது மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தொழுவான், அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்ய மாட்டான். இந்த தன்மை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், முனாஃபிக்குகளுடைய அந்த சிஃபத், அந்த தன்மை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், தொழுகையை இமாம் ஜமாத்தோடு முதல் தக்பீரோடு வாழ்நாளில் ஒரு தடவையாவது 40 நாள் தொடர்ந்து தொழுதோம் என்றால், இதிலிருந்து அல்லாஹு தஆலா வாழக்கூடிய காலங்களிலேயே நம்மை பாதுகாத்து விடுவான். ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, முனாஃபிக்குகளுடைய தன்மையில சில விஷயத்தை நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வைதத்துமின கான, நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வான், அமானிதத்தில் மோசடி செய்வான். அமானிதமாக ஒரு பொருள் கொடுக்கப்பட்டா அதை எப்படியாவது அபகரிக்க பார்ப்பான். அமானிதத்தில் மோசடி செய்யக்கூடியவன் முனாஃபிக். வைதா ஹத்தஸ கதிப, பேசுனா பொய்யே பேசிக்கிட்டு இருப்பான் அதிகமாக. வைதா ஆஹத கதர, உடன்படிக்கை செய்தால் வாக்குறுதி கொடுத்தால் அதுக்கு மாறு செய்வான். வைதா ஹாசம ஃபஜர, இன்னும் சொல்லப்படுகிறது ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, சண்டையிட்டால் தீய வார்த்தைகளையே அதிகமாக சொல்லும். முனாஃபிக்கினுடைய தன்மை என்னங்க? சண்டை போட்டாலே கெட்ட வார்த்தை தான் வரும். ஆபாசமான வார்த்தையை, கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடிய தன்மை முனாஃபிக்கினுடைய தன்மை. அன்பானவர்களே, அதனால் தான் முனாஃபிக்குகளுடைய தன்மையை விட்டு நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் 40 நாள் தொடர்ந்து இமாம் ஜமாத்தோடு தக்பீரே ஊலாவை விடாமல் நாம் தொழுதால் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மை விடுதலை செய்கின்றான். குர்ஆன்ல பல ஆயத்துக்கள் முனாஃபிக்குகள் சம்பந்தமாக வருகின்றது. இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன், முனாஃபிகீன்கள் பெரும் பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான். பஷ்ஷிரில் முனாஃபிகீன பிஅன்ன லஹும் அஸாபன் அலீமா, முனாஃபிகீன்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வேதனை என்பது இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வேதனை இருக்கின்றது. அன்பானவர்களே, ஹதீஸில் வருகின்றது, இன் அஸ்கலு சலாத்தின் அலல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கு 2 தொழுகை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முனாஃபிகீன்னா யாருங்க? காஃபிர் கிடையாது. காஃபிரோட மோசமானவன், முஸ்லீம் மாதிரியே வேடமடிக்கக்கூடியவன், முஸ்லீம் மாதிரியே இருப்பான், நம்மளோட சேர்ந்து இருப்பான். அவனுடைய தன்மை என்ன? அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் தவறான எண்ணங்கள் உள்ளத்தில் இருக்கும். அவனுடைய தன்மையை நபி அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவனுக்கு இஷா தொழுகை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தொழுக மாட்டான், அதிகமாக இஷா தொழுக மாட்டான். சலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையும் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்ற 3 வக்து தொழுகையும் மக்களுக்கு காண்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொழுவான். அன்பானவர்களே, அந்த முனாஃபிகீன்களுடைய தன்மை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் 40 நாள் அந்த விடாமல் இமாம் ஜமாத்தோடு முதல் தக்பீரை நாம் தொழுக வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் சொல்லப்படுகிறது, குர்ஆன் கூறுகின்றது, வலா யுன்ஃபிகூன வஹும் இல்லா காரிஹூன், அமலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், அவர்கள் தான தர்மங்கள் செய்ய மாட்டாங்க. முனாஃபிகீன்களுடைய தன்மை என்னங்க? தான தர்மமே செய்ய மாட்டான். அப்படியே செஞ்சாலும் உள்ளத்திலிருந்து கஷ்டத்தோடு காசு எடுத்து கொடுப்பான். கேட்டுக்கிட்டே இருக்கானே என்று உள்ளத்திலிருந்து எப்படிங்க காசு கொடுக்குறான்? அப்படியே கஷ்டத்தோடு எடுத்து கொடுக்கறது. 10 ரூபா கொடுத்தாலும் மனசு வலிக்கும், 10 ரூபா கொடுத்தாலும் மனசு வலிக்கும். என்ன காரணம்? அவனுடைய தன்மை. வலா யுன்ஃபிகூன, அவன் செலவு செய்ய மாட்டான் நல்ல காரியங்களில். இல்லா, அப்படி செலவு செய்தால் வஹும் காரிஹூன், வெறுத்து கொண்டு செலவு செய்வான், அவனுடைய வெறுப்போடு செலவு செய்வான். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் தஆலா திருமறையில் முனாஃபிகீன்களை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்கின்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நரகத்தில் ஆக அடித்தளத்தில் இருப்பார்கள். நரகத்தில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யாருக்குங்க? முனாஃபிகீன்கள். நரகத்திலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல முறையில் அவங்களுக்கு அங்கே கண்ணியம் யாருக்கு கிடைக்கும்? முனாஃபிகீன்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் யஹூதிகள், நசராக்கள், காஃபிர்கள். அன்பானவர்களே, இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார் வலம் தஜித லஹும் நஸீரா,
அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். உதவி செய்யக்கூடியவர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் திருமறையில முனாஃபிகீன்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நரகத்தில் முனாஃபிகீன்களையும் காஃபிரீன்களையும் ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, நரகத்தில் அவர்களை ஒன்று சேர்ப்பான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, அப்போ முனாஃபிகீன்களுடைய தன்மையை குர்ஆனும் கூறுகின்றது, ஹதீஸும் நமக்கு கூறுகின்றது. அந்த தன்மை நம்மிடத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சி என்னங்க? அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்த அந்த ஹதீஸ், 40 நாள் பேணுதலோடு இமாம் ஜமாத்தோடு தக்பீரே ஊலாவை தொடர்ந்து நாம் தொழுகும் பொழுது அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்தும் விடுதலை தருகின்றான், முனாஃபிகத் என்ற அந்த நயவஞ்சக தன்மையிலிருந்தும் விடுதலை தருகின்றான். அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது, இது இன்னொரு ஹதீஸில் இவ்வாறாக வருகின்றது. நம்ம மதீனாவில் ஹஜ்ஜுடைய காலங்களில் மதீனாவுக்கு போகிறோம் சொன்னால், மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் ஒரு மனிதர் 40 வக்து தொழுகையை 8 நாள் 40 வக்து தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அவருக்கும் 2 விதமான விடுதலை பத்திரம் கிடைக்கின்றது. ஒன்று நரகத்தில் இருந்து விடுதலை, அல்லாஹ்வினுடைய வேதனையில் இருந்து விடுதலை, இன்னொன்று முனாஃபிகத் தன்மையிலிருந்து அவருக்கு விடுதலை என்று ஹதீஸ் கிரந்தங்களில் நமக்கு காண கிடைக்கின்றது. மஸ்ஜித் நபவிக்கு போகிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், 8 நாள் மதீனாவில் தங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னால், இமாம் ஜமாத்தோடு தக்பீரே ஊலாவோடு 8 நாள் ஒவ்வொரு தொழுகையும் விடாமல், எந்த தொழுகையும் இடையில விட்டு விடுபடக்கூடாது, விடாமல் தொழுதான் அல்லாஹ் தஆலா இது போன்ற பாக்கியத்தை நமக்கு தர்றான். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இந்தியாவை ஆண்ட அந்த காலத்து அரசர்களில் இஸ்லாமிய ராஜாக்கள்ல ஒருத்தர் சுல்தான் ஷம்சுதீன் இல்தமிஸ், முகலாய பேரரசர்களில் ஒருத்தர். அன்பானவர்களே, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேசர் ஹாஜா குத்துபுதீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குத்துபு மினார்னு சொல்லி ஒரு பெரிய தூண் இருக்கும், அவங்களுடைய நினைவாக கட்டப்பட்டது தான், அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துல கட்டப்பட்டது தான் குத்துபு மினார் என்று சொல்லக்கூடிய ஒரு தூண், மிகப்பெரிய ஒரு மினாரா. அன்பானவர்களே, குத்துபுதீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய காலத்தினுடைய மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய இறைநேசராக இருந்தவர்கள். ஷம்சுதீன் இல்தமிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்து அரசர் அவர்களுடைய மாணவர், அவர்களுடைய அந்த பள்ளியில் பயின்ற அவருடைய மாணவர் குத்துபுதீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு வசியத்து செய்கிறாங்க, எனக்கு நான் மௌத்தான பிறகு என்னுடைய ஜனாதா தொழுகையை தொழுக வைக்க வேண்டும் என்றால் சில தன்மைகள் அவரிடத்தில் இருக்கணும். எனக்கு யார் ஜனாதா தொழுக வைக்கணும்னு சொன்னால், அவர் வாழ்நாளில் வாலிபம் அடைந்ததிலிருந்து தக்பீரே தஹ்ரீமாவை விட்டிருக்கக்கூடாது. வாலிபம் அடைந்ததிலிருந்து தக்பீர் தஹ்ரீமாவை விடாமல் தொழுதவருக்கு எனக்கு தொழு வைக்கணும். இன்னொன்று சொல்கிறாங்க, அடுத்ததாக இரண்டாவதாக, வாழ்நாளில் அவர் தஹஜ்ஜத் தொழுகையை விட்டிருக்கக்கூடாது. ஃபர்லு தொழுகை ஒன்று இருக்குது, நஃபிலான சுன்னத்தான தஹஜ்ஜத் தொழுகையை அவர் விட்டிருக்கக்கூடாது. அடுத்து மூன்றாவதாக சொன்னாங்க, அவர் எந்த ஒரு பெண்மணியையும் எந்த அந்நிய பெண்ணையும் ஆசையோடு பார்த்திருக்கக்கூடாது, இச்சையோடு அவர் பார்த்திருக்கக்கூடாது வாலிபத்திற்கு பிறகு. அடுத்து சொன்னாங்க, அதே போன்று கைரமு அக்கதா, சுன்னத்தே கைரமு அக்கதா, சுன்னத்தே அக்கதாவான சுன்னத்தாய் அக்கதாவான தொழுகை சில இருக்குது, ஆனால் சுன்னத்தே கைரமு அக்கதா தொழுகை இருக்கிறது. அசருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத், அந்த அசருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்தை அவருடைய வாலிபத்திலிருந்து அவர் விட்டிருக்கக்கூடாது. அன்பானவர்களே, இப்படி 4 விதமான கண்டிஷன் யாரிடத்தில் இருக்கின்றதோ, 4 விதமான விஷயங்களை யார் வாழ்நாளில் செய்து வந்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் எனக்கு தொழு வைக்கணும்னு சொல்றாங்க. குத்துபுதீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மௌத்தாயிட்டாங்க.
மௌத்தான பிறகு இப்பொழுது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். அவருடைய சீடர்கள், மாணவர்கள், ஊர் மக்கள், நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்ப ஜனாசா தொழுகை யார் தொழுகை வைப்பது ஏலான் செய்யப்படுகிறது. மக்களிடத்தில் அறிவிப்பு செய்யப்படுகின்றது. ஹஜ்ரத் அவர்களுடைய ஆசை, இந்த 4 தன்மை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்தான் தொழுகை வைக்க வேண்டும் என்று. நாட்டில் யாருமே கிடைக்கல, ஊர்ல யாருமே கிடைக்கல. எல்லாரும் ஒரு சிலர்கிட்ட தஹஜ்ஜுடைய பேணுதல் இருக்கும், சிலர் அந்நிய பெண்ணை பார்த்திருப்பாங்க, சிலரிடத்தில் தொழுகையினுடைய தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துல 2 இருந்தால் 1 இல்லாமல் இருக்குது, 3 இருந்தால் 1 இல்லாமல் இருக்குது, 1 இருந்தால் 3 இல்லாமல் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. ஆனால் 4 விதமான அந்த விஷயமும் ஒரே ஒரு மனிதரிடத்தில் இருந்துச்சு. அந்த நேரத்தினுடைய அரசர், அந்த நாட்டினுடைய அரசர். அன்பானவர்களே, அவர்கள் வந்து சொன்னாங்க, தொழுகைக்காக எல்லோரும் சஃப்பை நிப்பாட்டுங்கள். என்னுடைய ரகசியம், எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் என்னுடைய உஸ்தாதுக்கும் தெரிந்த ஒரு ரகசியம், அவங்க மௌத்தான நேரத்தில் அதை வெளிப்படுத்தி விட்டார்கள். நான் தொழுகை வைக்கின்றேன் என்று குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சுல்தான் ஷம்சுதீன் இல்தமிஸ் அவர்கள் தொழுகை வைத்தார்கள் என்பது வரலாறு. அன்பானவர்களே, இது போன்ற தன்மையை நாமும் உண்டு பண்ண வேண்டும். தொழுகையில் பேணுதல், தொழுகையில் சாதாரணமான பேணுதல் இல்லை, தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகக்கூடிய அந்த பேணுதலை நாம் கொண்டு வந்தோம் என்றால், அது வாழ்நாளில் தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹு தாலா 2 விஷயத்தை தருகிறான். ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை, இன்னொன்று முனாஃபிக் தன்மையில் இருந்து அல்லாஹு தாலா விடுதலையை தருவான். அல்லாஹு தாலா வாழக்கூடிய காலங்களில் நாம் அனைவரும் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகையை விடாமல் பேணுதலோடு தொழுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.